டைரக்டர் சார், இந்த படத்தில் வந்து டைட்டில் போட்டு காமிச்சிங்களா, அதாவது ஒவ்வொரு கேரக்டர் பேரும் வந்து புதுசாகவும் தமிழாகவும் இருந்துச்சு. எங்கேருந்து எடுக்கிறீங்க? இல்லை, நிறைய கேரக்டர் என் ஊரில் இருந்து எடுப்பேன். எங்கேயாவது ஒரு பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு புது பேர், பொதுவாக யாராவது சந்திக்கும் போது உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்போம்ல, அவங்க சொல்லும்போது அந்த பேர் புதுசாக இருந்துச்சு அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்குவேன். கேரக்டருக்காகவே கொஞ்சம் கதைக்காக எப்படி தேடல் இருக்குமோ அந்த மாதிரி கேரக்டருக்காகவுமே ஒரு இது இருக்கும். ஒரு தடவை ஒரு பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஈரோடு போய்கிட்டு இருக்கோம். அங்கே வந்து ஒரு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் இருக்குது. அதில் வந்து யோசனைவதி அப்படின்ட்டு இருந்தது. பாலாஜி சக்திவேல் சாரும் நானும் ஒன்றா போயிட்டு இருந்தேன். பாண்டியராஜ் இங்கே பாருங்கள், உங்கள் படத்தில் உள்ள கேரக்டர் மாதிரி இருக்குது அப்படின்னாரு. ஆமாம் சார்னா அப்புறம் யோசனைவதினியும் நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு கேடிபிள் அக்கலாடிரங்களில் சிவகார்த்திகன் அம்மா பேர் யோசனைவதினு வச்சேன். அந்த மாதிரி சில பேர் வந்து சார் இந்த கேரக்டர் வந்து ஆவரணம் அப்படிங்கிற அந்த படத்தில் ஒரு கேரக்டர் இருக்குல்ல அப்படின்னோன்னா, நான் ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருக்கேன், சார் இந்த பொண்ணு பேர் ஆவரணம் சார், பேர் உங்கள் படத்து பேர் மாதிரி வித்தியாசமாக இருக்கு, வச்சுக்கோங்க சார் அப்படின்னாரு. அதை வந்து நோட் பண்ணிக்கிட்டேன். எங்கள் தோட்டத்தில் வந்து ஒரு அக்கா வேலை பார்ப்பவங்க, அவங்க பேர் வந்து அஞ்சுமணி. அது போன இடத்துல வந்து தேவதர்ஷினி கேரக்டருக்கு வந்து அஞ்சுமணின்னு வச்சேன். அதனால் அங்கங்கே கிடக்கிறத புறக்கி எடுத்துக்கிறது தான். டைரக்டர் சார், எனக்கு அந்த கடைக்குட்டி சிங்கத்தில் கண்ணுக்கினியால் வந்து ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. அது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. அது பாண்டியன் பரிசு நாவல்ல இருந்து எடுத்த பேர் சார், சுட்ட பேர் சார். இப்போ இதுலேயுமே வந்து ஆகாச வீரன் பேர் வந்து எழுத்தாளர் இமயம் இருக்கார்ல, அவருடைய சிறுகதையில் அவங்க ஊர் குலதெய்வம் பேர் வந்து ஆகாச வீரன். அப்புறம் வந்து அந்த பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு அந்த சிறுகதையை நான் விலைக்கு வாங்கிக்கிட்டு அந்த ஆகாசன் வீரன் பேரையும் அந்த சிறுகதையில் உள்ள ஒரு சின்ன போர்ஷனையும் அந்த படத்தில் நான் பயன்படுத்தியிருக்கேன். எங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் என்னென்னா, அந்த சிறுகதையிலிருந்து தான் ஆகாச வீரர் பேர் எடுத்தேன். நாங்கள் ஒரு கோயிலில் போய் ஷூட் பண்ணோம். அந்த கோயில் பேர் வந்து தூண்டிகற்பரன் பேர், ரொம்ப முக்கியமான ஒரு கோயில். அங்கே போய் பார்த்தா ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஆகாச வீரன் அப்படின்னோன்னா அங்கே உள்ள பூசாரிகளுக்கெல்லாம் பயங்கர சந்தோஷம். அந்த கோயிலில் உள்ள ஒரு பேர் பார்த்தோம்னா ஒரு விளக்கு மாடம் மாதிரி இருந்தது, அதில் ஆகாச வீரன் வம்சம் அப்படின்னு எழுதியிருந்தது. அந்த பேரத்தை நான் எடுத்து படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டைட்டிலே ஆகாச வீரன்லாம் எழுதினீங்களே, எல்லாரும் நிறைய பேர் எழுதியிருந்தாங்க ஆகாச வீரன் தான் டைட்டில் அப்படின்னு. அது எங்களுக்கு பயங்கர சர்ப்ரைஸாக இருந்தது. நான் எங்கேயோ எடுத்தது, எந்த இடத்துல போய் ஷூட் பண்ணுறோமோ அங்கே ஒரு ஆகாச வீரன் பேர் இருக்கும்போது எங்களுக்கு பெருசாக நிறைய கனெக்ட் ஆச்சு. அப்படி தான் அங்கங்கே இருந்து எடுத்துக்கிறது தான்.